பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இன்று சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. தியாகராய நகர் பகுதியில் ரோட் ஷோ நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. பிரதமர் மோடியின் வருகையையொட்டி ஜிஎஸ்டி சாலை, அண்ணா சாலை, நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளை தவிர்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தல். தியாகராய நகர் பகுதியில் இன்று வாகனங்களை நிறுத்துவதற்கும் தடை விதித்து உத்தரவு. தமிழகத்தில் வாக்குப்பதிவை முன்னிட்டு 17, 18, 19 ஆகிய 3 நாட்களுக்கு மதுக்கடைகளுக்கு விடுமுறை. டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. பொதுமக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்திட 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் 10,214 பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து 7,154 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 3,060 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. மதுரை மற்றும் சிவகங்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பரப்புரை. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். $14,000 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு முடக்கிவிட்டது. ராமநாதபுரத்திற்கு காவிரி நீரை விநியோகிக்கும் பிரம்மாண்ட திட்டம் முடங்கி கிடப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 14,000 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து காவிரி குண்டாறு திட்டம், இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆனால் அந்த திட்டத்தை முடக்கி விட்டார்கள். மாணவர்களுக்கு மடிக்கணினி, தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக மூச்சுக்கு 300 முறை முதலமைச்சர் பொய் பேசுவதாக இபிஎஸ் விமர்சனம். இன்றைக்கு மாணவர் இளைஞர்கள் போதையிலே தடுமாறி கொண்டிருக்கிற காட்சி இந்த அவலாட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய். எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க, தொடர்ந்து நான் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க. மூச்சுக்கு 300 தடவை திரு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு. அப்புறம் எதுக்கு இதை ரத்து பண்ணீங்க? ஆட்சியில் இருந்தபோது ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் இழிவுபடுத்திய இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீலிக்கண்ணீர். எடப்பாடி பழனிசாமி நடத்தும் கபட நாடகத்திற்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடும் எதிர்ப்பு என திமுக காட்டல். $1,16,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம், காலை உணவு உள்ளிட்ட திட்டங்களை எடுத்து கூறி அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம். தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலே முதல் முறை கொண்டு வரப்பட்ட திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டமா. இப்போ தலைவர் புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தின் கீழே பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போய் படிச்சா மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 1,000 ரூபாய் அவங்களுக்கு வைப்பு நிதி வைக்கப்படுகிறது. 2019 மதுரை எய்ம்ஸுக்கு ஒரே ஒரு செங்கலை நட்டு வைத்து சென்ற மோடி இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை கட்டும் மத்திய அரசு தமிழகத்தை ஏமாற்றுகிறது என அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. அடிக்கல் நாட்டிட்டு இதுவரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கலமா? 6 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல
நமக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு மக்களுடைய பயனுக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரே கல்லு, அந்த ஒரே கல்லை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதான் அந்த கல்லு, இதான். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திமுக அரசால் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. அதனாலதான் இந்த திமுக இங்க இருக்கிற அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கூட 3 ஆண்டுகள் கடந்து கூட இந்த திமுக ஆட்சியினுடைய அரசியலுக்காக மட்டுமே அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் வைத்திருக்கிறார்கள். திருச்சி தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து வைகோ பரப்புரை. திருவெரும்பூர் கடைவீதியில் சென்று வாக்கு சேகரிப்பு. கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீப்பெட்டி சின்னத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய மகன் என்று சொல்வதை விட இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் துரை வைகோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியனை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ. ராஜபாளையத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ நம் ராஜபாளையம் நகர வீதிகளிலே இருபுறமும் கூடியிருக்கும் பொதுமக்களை கையசைத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே இந்தியாவின் ராணுவ அமைச்சர் மேதகோ இந்தியாவின் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜபாளையம் வீதிகளிலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து நடந்தே சென்று பரப்புரை செய்த மேயர் ஜெகன். பரோட்டா கடையில் நுழைந்து ஆம்லெட் போட்டு வாக்கு சேகரிப்பு. பாஜகவுக்கு ஆதரவு பெருகி தமிழக மக்கள் பிரதமர் மோடியுடன் நிற்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேச்சு. Has made up their mind. They want to stand with Modi. The Tamil Nadu people say, my choice Modi, my choice Modi, my choice Modi. And they're going to vote in large numbers for Bharatiya Janata Party and Alliance. And I'm sure BJP is going to create a history here. இந்த தேர்தல் பெருவாரியான வாக்குகள் பெற்று பாஜக வரலாறு படைக்கும் எனவும் நம்பிக்கை. குஜராத்தில் வெள்ளம் வந்தபோது ஓடோடி சென்ற பிரதமர் தமிழகத்தில் வெள்ளம் வந்தபோது ஒருமுறை கூட எட்டி பார்க்கவில்லை. பிரதமர் மோடி தங்களை விட சிறப்பாக நடிக்கிறார் என நடிகர்கள் எல்லாம் வருத்தத்தில் உள்ளதாக தயாநிதி மாறன் விமர்சனம். அடுத்த நாள் 1000 கோடி கொடுத்து உடனே பறக்க போய் குஜராத் மக்களை பார்த்தார். நான் கேட்கிறேன், எங்க மக்கள் கஷ்டப்பட்டாங்க, ஒரு முறையாச்சும் நீ வந்து பாத்தியா? அதுக்கப்புறம் 2 முறை சென்னைக்கு வந்த, அரசு விழாக்க போன, அரசு விழாவில் நீ பங்கு பெற்ற, நாளை கூட வர, எதுக்கு ஓட்டு கேட்க வர. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட அம்மா கஷ்டப்பட்டியாமா, நான் இருக்கேன் சொன்னியா? இல்லை. அதால் கேட்கிறேன், ஓட்டு என்றால் மோடி எதையும் செய்வார், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். இதுவரை கோவையில் தாமரைக்கு பதில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு கேட்ட டிடிவி தினகரன். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சாரி அங்க ஓட்டு கேட்டு வந்தல்ல நேத்து, தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று. தாமரையை வீழ்த்த நீங்கள் துணை புரிய வேண்டும் என கூறியதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து ஓ பன்னீர்செல்வம் மரியாதை.
முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை கடுமையாக வசைபாடிய அமமுக தொண்டர். அவன் தான் நம்ம ஐயாவுக்கு எதிரி. RB உதயகுமார் ஏரியாவுக்கு வந்தானா அவனை நான் தான் பார்ப்பேன். ஆமா, அவரை சீட்டு வாங்கி என்ன செஞ்சு முடிச்சு அவன் இந்த ராமநாட்டுக்குள்ள நுழையிட்டாவே. சின்னத்தை பார்த்து வாக்களித்துக் கொண்டிருந்த மக்களை வேட்பாளரை பார்த்து வாக்களிக்க வைத்தது பாமக. தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியாவை ஆதரித்து அன்புமணி பிரச்சாரம். காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. வேட்பாளர் நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா பண்புள்ளவர்களா நேர்மையானவர்களாம் தெரியாது. சின்னம் இந்த சின்னம் அந்த சின்னம் அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்க இவ்வளவு காலமா. இன்னுமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட போறீங்க? இந்த முறை வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் வேப்பூரில் தீவிர தேர்தல் பரப்புரை. தாம் வெற்றி பெற்றால் நெய்வேலியில் நிலக்கரி எடுக்க விடமாட்டேன் என திட்டவட்டார். காலகட்டம் இதையும் தாண்டி 44,000 ஏக்கர் நிலங்களை எடுத்து அதை ஒரு சுடுகாடு பூமியாக மாற்றிய பிறகும் மீண்டும் 3 போகம் விளையக்கூடிய விளைநிலங்களை 24,000 ஏக்கரை எடுத்து நிலக்கரி எடுக்க வராங்க. அது வாய்ப்பே கிடையாது. எடுக்கவே நான் விட மாட்டேன். நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் ராசா தீவிர பிரச்சாரம். இளைஞர்களோடு இணைந்து வடை சுட்டு மோடியின் வடை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என கூறி வாக்கு சேகரிப்பு. சிவகாசி அருகே மத்திய சேனை என்ற பகுதியில் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் வாக்கு சேகரிப்பு. சால்வை அணிவிக்க வந்த அதிமுக தொண்டரை விஜயபிரபாகர் முன்னிலையிலேயே தாக்கிய தேமுதிக நிர்வாகி. உணவகத்தில் சப்பாத்தி போட்டு வாக்கு சேகரித்த வடசென்னை அதிமுக வேட்பாளர் மனோ. பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சந்தையில் வாழைப்பழம் விற்று வாக்கு சேகரித்த நாம் தமிழர் வேட்பாளர். சீமானை எனக்கு பிடிக்கும், அதற்காக ஓட்டு போட மாட்டேன் என முகத்திற்கு நேரே கூறிய காங்கிரஸ் மூத்த நிர்வாகி. 67 ஆண்டு காங்கிரஸ் சொன்னமா பார்க்கிறேன். திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் AP முருகானந்தத்தை ஆதரித்து GK வாசன் பிரச்சாரம். 10 ஆண்டு கால மோடி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பு. பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் வரும் நாட்களிலே நல்லரசாக செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவார். திண்டுக்கல் மாவட்டம் கலாஞ்சிப்பட்டி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பறிமுதல். வட்டாட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு ஒட்டன்சத்திரம் கருவூலத்தில் ஒப்படைப்பு. சிறுத்தை நடமாட்டம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை Facebook பக்கத்தில் கடும் எச்சரிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர்.
வரும் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கவுள்ள நிலையில் நேரில் ஆய்வு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள MBS கோழிப்பண்ணை அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை. கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டு IT அதிகாரிகள் விசாரணை. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் 80 ஆண்டு காலமாக விவசாயம் செய்து வந்த இடத்தில் காவலர் குடியிருப்பு கட்ட எதிர்ப்பு. பயிர்களை அறுவடை செய்ய அனுமதிக்க கோரி வழக்கறிஞர்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதம். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் நிலம் வரன்முறை செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். ஒன்றிய குழு தலைவரின் உதவியாளர் மற்றும் பிளானிங் செக்ஷன் உதவியாளர் ஆகியோர் கைது. திண்டுக்கல் அருகே தேவாலயத்தில் உண்டியலில் இருந்து பணத்தை திருடி சென்ற மர்ம ஆசாமி. மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்த பின் திருடிய CCTV காட்சிகள் வெளியீடு. வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று செயல்படும் என நிர்வாகம் அறிவிப்பு. தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு மக்கள் வருகை அதிகரிக்கும் என்பதால் ஏற்பாடு. தற்போது நாடு எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் காங்கிரஸ் கட்சிதான் மூல காரணம். மகாராஷ்டிரா மாநில தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். பாஜகவில் இணைவதாக அறிவித்தால் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஒரே நாளில் விடுவிக்கப்படுவார். அசாமின் திப்ருகார் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் அதிஷி விமர்சனம். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இயக்கத்துடன் ராகுலை தொடர்புபடுத்தி ஸ்மிருதி இரானி புகார். வயநாடு தொகுதி வெற்றிக்காக ராகுல் காந்தி தீவிரவாத அமைப்பின் உதவியை நாடியதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டு. மக்களவை தேர்தலை ஒட்டி கர்நாடகாவில் பெல்லாரி நகரில் போலீசார் அதிரடி சோதனை. 5 கோடி ரூபாய் பணம், 3 கிலோ தங்கம், 103 கிலோ வெள்ளிப் பொருட்கள் சிக்கியது. அமலாக்கத்துறை, CBI உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் இயக்குநர்களை மாற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கோரிக்கை. தேர்தல் ஆணையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட MPக்கள் உள்ளிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் குழுவினர் குண்டுக்கட்டாக கைது. பாரம்பரிய இசைக்கருவியை இசைத்தும் பாரம்பரிய நடனம் ஆடியும் வாக்கு சேகரித்த மமதா பானர்ஜி. ஜனநாயகத்திற்கு விரோதமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் சிறையில் அடைப்பதுதான் மோடியின் கேரண்டி என குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.